Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. So, skin icing. Skin icing னா என்னது? அது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குது? அது எப்படி பண்ணணும்? எப்படி பண்ணக்கூடாது? பத்தியான ஒரு ப்ராப்பர் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்கின் ஐசிங்னா வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஸ்கின் ஐசிங்க்கு இன்னொரு நேம் இருக்குது, ஐஸ் க்யூப் ஃபேஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வேறு எந்த ப்ராடக்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, ஐஸ் க்யூப் மட்டுமே போதும். இந்த ஐஸ் க்யூப் நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் என்ன ஹெல்ப் பண்ணுது அண்ட் என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக இந்த சம்மர் சீசனில் நம்ம ஸ்கின்லாம் வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராசஸை நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். நார்மலாக க்ளீன் வாட்டரை வந்துட்டு ஐஸ் ட்ரேயில் ஊற்றிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடணும். ஸோ அது நார்மலாக ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஐஸ் க்யூபை எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸில் வந்துட்டு ரப் பண்ணணும். ஸோ அந்த ஐஸ் க்யூப் வந்து டேரெக்டாக நம்ம ஃபேஸில் எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஐஸ் க்யூப்க்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் நடுவில் இன்டர்மீடியேட்டாக எதனா இருக்கணும். நம்ம கிளாத்தில் வச்சுட்டு ரேப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு ரப் பண்ணலாம். ஸோ நம்ம இப்படி ரப் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னில் ஆக்னே மார்க்ஸ் இருந்ததுன்னா அதை ஹீல் பண்ணுறதுக்கும் தென் அது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஐஸ் க்யூப் ஃபேஷியல் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தென் ஸ்கின் ஐசிங் நேச்சுரலாகவே நம்ம பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். தென் கண்ணை சுற்றி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறவங்க நம்ம இந்த ஸ்கின் ஐசிங் பண்ணோன்னா டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் அது டோட்டலாக ரிமூவ் ஆகிடும். அட் த சேம் டைம் திங்க் பண்ணும்போது பஃபினஸ் எதனா இருந்ததுன்னா அதை ரெடியூஸ் பண்ணும். நார்மலாக ஆன்டி ஏஜிங்காக நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு ஐஸ் க்யூப்ஸே ஒரு பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் தான். நம்ம அதை யூஸ் பண்ண நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சீக்கிரமாக ஏஜ் ஆகாது. அட் த சேம் டைம் ஸ்கின்னில் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன்ஸ் எதனா இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு ஸ்கின் ஐசிங் வந்துட்டு எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும் நம்ம ஸ்கின்னை. ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம ஸ்கின். மெயினாக ஸ்கின் ஐசிங் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எதனா ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லைன்னா எதனா ப்ராடக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணணும். நம்ம அந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் ஐசிங் பண்ணோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக நம்ம ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன தான் நிறைய பெரிய ப்ராடக்ட்ஸ், க்ரீம்ஸ், டிஐஒய் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்ளை பண்ணாலுமே அவங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே ஸ்கின்னில் இருக்காது. ஸோ அப்படி ஃபீல் பண்ணுறவங்க எல்லாம் ஜஸ்ட் இந்த ஸ்கின் ஐசிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணோன்னா ஃபாஸ்டராக பெனட்ரேட் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு சீக்கிரமாக கிடைக்கும். தென் நம்ம ஐஸ் க்யூப் ஃபேஷியல் பண்ணும்போது பிளட் ஃப்ளோ ஹை ஆகிட்டு கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுது. தென் இதை எப்போல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆக்டிவ் ஆக்னேஸ் இருக்கும். ஆக்னே மார்க்ஸ் இல்லாமல் ஆக்டிவாக ஆக்னேஸ் இருந்ததுன்னா நம்ம ஐஸ் க்யூப் ஃபேஷியலை வந்துட்டு தவிர்த்துக்கலாம். பிகாஸ் ரொம்ப சென்சிட்டிவ்ன்றதுனால அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு நம்ம அதர் ஏரியாஸ் ஆஃப் த ஸ்கின்னில் வந்துட்டு பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆக்னே வந்து போச்சு, மார்க்ஸ் எதனா இருந்திருந்தால் நீங்கள் அதை போடலாம். ஸோ அது மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். அட் த சேம் டைம் ஆக்னேஸ் எதுவுமே இல்லைன்னா நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ண வராமல் இருக்கிறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவாக ஆக்னேஸ் இருந்ததுன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அது பரவறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐஸ் க்யூபை டேரெக்டாக ஸ்கின்னில் அப்ளை பண்ணாதீங்க. க்யூப் ஃபேஷியல் வந்துட்டு கோல்டு வெதர் டைமில் இதுக்குள்ளே ரொம்ப டீப்பராக அந்த சில்னஸ் போயிட்டு நம்மளோட ஸ்கின் இன்னும் ட்ரை ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஊற்றி வைக்கிற ட்ரே வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கணும். நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரேவாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம ஸ்கின் வந்துட்டு சென்சிட்டிவான ஏரியா. ஸோ அதுக்காக நம்ம எப்போவுமே கிளென்லினஸ் மஸ்ட். அந்த ட்ரே வந்துட்டு எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். அட் த சேம் டைம் வாட்டரும் க்ளீன் வாட்டராக தான். ஸோ டெய்லி நம்ம இதை பண்ணுறதா இருந்தால் ஸ்கின் ஃப்ளேக்கி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்மளோட தோலே உறிஞ்சு வரும். டெய்லி பண்ண தேவையில்லை. எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அது ரொம்ப ஓவராக ஆகிடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். முக்கியமாக இந்த சம்மரில் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் தான் கிடைக்கும். இந்த சம்மர் டைமில் உங்கள் ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல். தென் எதுக்கு ஐஸ் க்யூபை டேரெக்டாக நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் தானே. ஸோ நம்மளோட சென்சிட்டிவான ஸ்கின்னில் நம்ம டேரெக்டாக அந்த ஐஸ் க்யூப் படும்போது அந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரால் நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஐஸ் க்யூப் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பியூர் கிளாத்
இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் ஒயிட் கலர் கர்ச்சீஃப் வந்துட்டு க்ளீனான கிளாத்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஐஸ் க்யூப்பை நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸில் வந்துட்டு ரப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம அதை ஒரு 15 to 30 minutes வந்துட்டு ரப் பண்ணிக்கலாம் ஸ்கின் ஃபுல்லாக. ஸோ நம்ம ரப் பண்ண ஏரியாவே திருப்பி மசாஜ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 5 minutes மேலே நம்ம மசாஜ் பண்ண ஏரியாவே நம்ம திருப்பி மசாஜ் பண்ணக்கூடாது. ஓவரால் நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு 15 to 20 minutes எடுத்துக்கோங்க. நம்ம அப்ளை பண்ணி முடிக்கும் போதே நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்கின்னுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இந்த சம்மர் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணணும், ஸோ தென் அதோட ரிசல்ட் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்கின் ஐசிங் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.